ஸ்டார்ட் பண்ணிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆடிபிளா இருக்குங்களா? சாட் பாக்ஸ்ல போடுங்க. அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுடைய மாபெரும் அருளால் நம்ம லாஸ்ட் வீக் ஒரு செஷன் பார்த்துருந்தோம். ஐடியல் ஹெல்த் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த வாரம் நம்ம நோயை பத்தின ஒரு புரிதலை, ஆரோக்கியத்திற்கான ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கான இன்னொரு நிகழ்வில் அமர்ந்திருக்கோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. நம்ம நோய்க்கான அடிப்படை காரணமா சித்த வைத்தியம் சொல்றதா நம்ம பார்த்தோம். மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் அப்படின்னு பார்த்தோம். அதுல மலச்சிக்கல் சம்பந்தமான நிறைய விஷயங்களை போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வாரம் மன ரீதியான விஷயங்கள், மனச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம ஒரு சில விஷயங்கள் கலந்துரையாடலாம். ஸோ உங்களுடைய இன்டராக்ஷனும் நல்லா இருந்தாதான் இந்த செஷன் ரொம்ப இன்டராக்டிவா கொண்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ், இப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டு வந்திருப்பீங்க நம்புறேன், இல்லைங்களா? டின்னர் முடிச்சிருப்பீங்க நம்புறேன். ஸோ பிஃபோர் 8 நம்ம சன் செட்டுக்கு அப்புறம் 1 ஹவர்க்குள்ள டின்னர் பிடிக்கிறது தான் ஆரோக்கியமான பழக்கமா இருக்கும். ஸோ அந்த நேரத்துல உணவு பழக்கத்தை ஏற்படுத்துறது நம்ம உறுதிப்படுத்திக்கங்க. ஸோ இந்த வாரம் இப்போ நீங்க உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள், நம்ம நோய்கள்னு சொல்லி எதெல்லாம் சொல்றோம், நீங்க இப்போ சேட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம நோய்களாக எதெல்லாம் கருதுறோமோ அதை இப்போ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வியாதிகளுடைய பெயர்களை நீங்க சேட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு தெரிந்த வியாதிகளுடைய பெயர்கள் போடுங்க. நோய் எதுன்னு தெரிஞ்சாதானே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், இல்லைங்களா? அதுக்காக தான். ஸோ உங்களுக்கு சுகர், பிபி, டயபெட்டிக்ஸ், சுகர், பிபி, டயபெட்டிக்ஸ், சூப்பர். எல்லாருக்கும் தெரிஞ்ச பிபி, டயபெட்டிக் அதை மட்டும் சொல்லிட்டீங்க. வேற சொல்லுங்க. அவ்வளவுதானா? இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? பிபி, சுகரை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? நம்ம என்னென்ன டிசீஸ் இருக்குன்னு நம்ம தெரியும் போதுதான் நம்ம சிகிச்சை எடுத்துக்க முடியும். கொலஸ்ட்ரால், சூப்பர். மன அழுத்தம், அமிதா சிஸ்டம், மன அழுத்தம்னு சொல்றாங்க. வேற என்னென்ன நோய்கள், வியாதிகள் என்னன்னு தெரியும், அதெல்லாம் போடுங்க. கேன்சர், மோட்டிலேட்டட் அசஸ், சூப்பர். அட்டாக், வெரி குட், சூப்பர். இப்போ நீங்க ஓரளவுக்கு வியாதிகளை லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கேன்சர், ஹார்ட் அட்டாக், இதெல்லாம் நம்ம வியாதிகளா பாக்குறோம். வேற
ஓகே நம்ம இப்ப சொன்ன மாதிரியே பிபி, சுகர், கேன்சர், ஹார்ட் அட்டாக், இதெல்லாம் நம்ம வியாதிகளா பாக்குறோம். இந்த மாதிரி வியாதிகள் வந்தோம்னா நம்ம உடனே ஒரு மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? காய்ச்சல், தலைவலி அந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு வழிகளுமே நமக்கு வியாதிகள் தான் இல்லைங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே நாம வந்து மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கிறோம். ஆனா நம்ம சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா பிசிக்கல் டிசீஸ்ன்னு சொல்லலாம். நம்ம உடல் ரீதியான வரக்கூடிய பாதிப்புகள் தான். ஸோ மனம் ரீதியான வியாதிகள் அப்படின்னா நமக்கு வியாதிகள் ஒரு நோய் அப்படின்னாலே மன ரீதியான விஷயங்கள் நமக்கு நினைவுக்கு வர்றதே இல்லை இல்லைங்களா? அபேதா சிஸ்டர் மட்டும் சொன்னாங்க மன அழுத்தம். ஆக்சுவலா மன அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு ஆனா மன அழுத்தத்துக்கு நம்ம எங்கேயாவது சிகிச்சை எடுத்துக்கிறோமா அப்படின்னா கேள்விக்குரிய இல்லையா? சோ மனதுக்கும் உடலுக்கும் நிறைய இது இருக்கு. சிலருக்கு ஆஹ் அதிகமா கோபம் வரும். அதிகமா கோபம் வருது அப்படிங்கிறது ஒரு மன ரீதியான விஷயம் தான். அது ஒரு வியாதியா தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா நம்ம அதை வியாதியா பாக்குறது இல்ல. அதுக்காக நம்ம சிகிச்சை எடுத்துக்கிறது இல்ல இல்லைங்களா? சிலருக்கு வீண் சந்தேகம் இருக்கும். அடிக்கடி சந்தேகம் வரும். ஆஹ் அது ஒண்ணு. அடிக்கடி செக் பண்ணிட்டே இருப்பாங்க. போட்டுட்டோமா, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டோமா, கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா, மறுபடியும் வீடு மறுபடியும் செக் பண்ணுவாங்க. கடை பூட்டிட்டோமா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. சோ இதெல்லாமே வியாதியை நம்ம பாக்குறது இல்ல இல்லைங்களா? ரொம்ப ரிப்பீட்டடா வரக்கூடிய சில விஷயங்கள். சோ அதனால இவற்றையுமே நம்ம வந்து ஆஹ் ஆஹ் நம்ம வந்து என்ன பண்ணணும்? கவனத்துல எடுத்துக்கணும். சரிங்களா? சோ இது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணும். சரி. சோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கவனத்துல எடுத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ நம்மளுடைய மன ரீதியான விஷயங்களுக்கான சிகிச்சை நம்ம எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. சாரி. சோ மன ரீதியான விஷயங்களை நம்ம வந்து முக்கியத்துவமா எடுத்துக்கிறது இல்ல. அதற்காக நம்ம எங்கேயோ எந்த மருத்துவரையோ ஒரு சைக்காலஜிஸ்ட போய் அணுகி எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சிகிச்சை எடுத்துக்கிறது இல்ல. பல நாள் தூக்கம் கெட்டுருவோம், ஸ்ட்ரெஸ் ஆகிக்குவோம், மன அழுத்தம் ஆகிக்குவோம் இல்லைங்களா? இன்னைக்கு குழந்தைகள் வரைக்குமே இந்த மன அழுத்தம் இருக்கு. ஆக அந்த விஷயங்கள் அடிப்படையில மன ரீதியான விஷயங்களை நம்ம ஒரு வியாதியாக நம்ம எடுத்துக்கிறதே இல்லை அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயம். சோ அதுக்காக ஆஹ் அதை வந்து ஒரு பொருட்படுத்தாம நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுதான். சோ அது நம்ம உடல் ரீதியான பிரச்சனைய கொண்டு வரும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிலருக்கு அதிகமா கோபம் வருது அப்படின்னா அது வந்து நம்மளுடைய கல்லீரலை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி சிலருக்கு பயம் அதிகமா இருக்கு. ரொம்ப பயப்படுவாங்க. குழந்தைங்களை பாத்தீங்கன்னா சில பேர் ரொம்ப பயப்படுவாங்க. பயப்பட்டா என்ன ஆகும்? எந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆகும்னா கிட்னி வந்து பாதிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகளை சில பேர் குச்சி எடுத்து அடிக்க வாங்கினாலே யூரின் போயிடுவாங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி சோ பயம் அப்படிங்கிறது கிட்னியை பாதிக்கும். சோ நம்மளுடைய மன ரீதியான ஒரு விஷயம் உடல்ல வந்து கண்டிப்பா பாதிக்கும். அதே மாதிரி உடல் ரீதியான விஷயம் மனதையும் பாதிக்கும். இப்ப நமக்கு ஃபீவர் இருக்கு வைங்க, ஒரு காய்ச்சலால அவதிப்பட்டு இருக்கும்போது நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? மனநிலைமை நம்ம ஹாப்பியா இருப்போமான்னா இல்ல. ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலைமையில நம்ம இருக்க மாட்டோம் இல்லைங்களா? இப்ப காய்ச்சல் இருக்கு வைங்க, ஹாய் நான் வந்து காய்ச்சல்ல இருக்கேன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம வந்து ஒரு டவுன் தான் இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப மென்மையா பேசுவோம். எல்லாரும் கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ல போய் கலந்துக்க முடியாது. ரொம்ப ஜோவியலா இருக்க முடியாது. நம்மளுடைய கண்கள், மூக்கு, காது எல்லாமே வந்து ஒரு
நோய்வாய்ப்பட்ட ஒரு அறிகுறியோட நம்ம வந்து இருப்போம் இல்லைங்களா? சோ இதுதான் வந்து மன உடல் ரீதியான ஒரு பிரச்சனை மனதை பாதிக்கும். மன ரீதியான ஒரு விஷயம் உடலையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணரணும். சோ ஆனா நம்ம இந்த உடல் மன ரீதியான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை எடுத்துக்கிறது இல்லை இல்லைங்களா? இப்போ சக்கரை வியாதி ஆகட்டும், பிபி, இது எல்லாமே யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, ரிப்பீட்டட் ஸ்ட்ரெஸ் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் வரும். சோ அவங்களுக்கு அந்த ஜீரணம் பாதிக்கப்படும். சோ அதனால வரக்கூடிய பின்விளைவுகள் தான் உடல் ரீதியான சில ஆர்கனுடைய ஃபங்க்ஷனை வந்து அது பாதிக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். சரிங்களா? சில கேன்சர் வரைக்குமான வியாதிகளுக்குமே மன ரீதியான பிரச்சனைகள் தான் காரணமா இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சோ ஆனா அந்த மன ரீதியான விஷயங்களுக்கு நாம முகம் கொடுக்காம அதற்கான உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காம நம்ம போறதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு இருக்கு. இப்ப என்னுடைய அனுபவத்திலேயே பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் பார்த்த கேஸ்ல என்னுடைய அனுபவங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய மாமியார்களுக்கு வரக்கூடிய வியாதிகளுக்கு காரணம் பாத்தீங்கன்னா மருமகள் தான். அதே மாதிரி மருமகளுக்கு வரக்கூடிய வியாதிகளுக்கு காரணம் மாமியார் தான் அதிகபட்சமா, இல்லைங்களா? எல்லாருமே இதை ஒத்துக்குவோம். சில வீட்டுல மாமியார் வீட்டுக்கு வராங்கன்னு சொன்ன உடனேயே இங்க மருமகளுக்கு காய்ச்சல் வந்துடும், படுத்துக்குவாங்க இல்லையா? வியாதிகள் வந்து அதிகமாயிரும், நோய் அறிகுறிகள் வந்து அதிகமாயிரும். சோ இதை நம்ம பார்த்திருக்கோமா இல்லையா? சோ சிலர் நினைச்சாலே நமக்கு கோபம் வரும். சிலர் நினைச்சாலே நமக்கு வந்து கோபம் வரும், வெறுப்பு வரும், இல்லையா? துக்கம் தொண்டையை அடைக்கும். சிலர் ஏமாத்திட்டேங்க அப்படின்னு சொல்லி துக்கம் தொண்டையை அடைக்கும். சிலர் நினைச்சாலே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அப்படியே அப்படியே பிளாக் ஆகும், நெஞ்செல்லாம் அடைக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ இதெல்லாமே வந்து நம்ம மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். சோ இந்த மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு விஷயத்தை பத்தி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறோம், கோவப்படுறோம், அப்படி பொறாமப்படுறோம். சோ இந்த மாதிரியான நெகட்டிவ் குணங்கள் நம்ம கிட்ட இருக்கும்போது அது நம்ம உடலை வந்து வெகுவாக பாதிக்கும். நம்மளுடைய உறுப்புகளுடைய செயல்பாடுகளை வெகுவா பாதிக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். சரிங்களா? இப்ப நமக்கு கோபம் வருதுன்னு வைங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவாங்க. கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இந்த கார்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரந்துச்சுன்னு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து அது ஜீரணத்தை வந்து பாதிக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ட உணவுகள் எனர்ஜியா மாறக்கூடிய ஒரு ப்ராசஸையே வந்து அது தடுக்கும், குறைவாக்கிடும். சரிங்களா? சோ அதனால இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல ரத்தத்துல இருந்து அது போகணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரங்கள் பிடிக்கும். நம்ம ஒரு தடவை கோவப்பட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், கார்டிசோல் ஹார்மோன் பிளட்ல இருந்து நீங்கி போறதுக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆகும். சோ இந்த 6 மணி நேரம் ஆகிறதுக்குள்ள மறுபடியும் நம்ம கோவப்பட்டோம்னா என்ன ஆயிடும்? மறுபடியும் கார்டிசோல் வரும். சோ இந்த மாதிரி நம்மளுடைய கோபங்கள், நெகட்டிவான குணங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருக்கும், கோவப்பட்டே இருக்கும் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய எந்த உணவுமே, எந்த தண்ணீருமே சரியான முறையில அது ப்ராசஸ் பண்ணாது நம்ம உடம்பு. ஜீரணம் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகாது. இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ஜீரணமாகி அது எண்ட் ப்ராடக்டா குளுக்கோஸா மாறணும், எனர்ஜியா மாறணும். ஆனா அப்படி மாறாம அது சில பகுதி பொருட்களா நிக்குது அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா அது நம்மளுடைய மனதை பாதிக்கக்கூடிய, அதாவது நம்மளுடைய பிசிக்கலா நம்மளுடைய எனர்ஜியை வந்து பாதிக்கும். சோ இதே கோவத்தோட ஸ்ட்ரெஸ்ஸோட நம்ம பல நாட்கள் கடந்து போகும்போது என்ன ஆகும்? அது நம்மளுடைய உடம்ப வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்துக்கு கொண்டு போகும் இல்லைங்களா? சோ இதுதான் நம்ம வந்து மெயினா வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். சோ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனா அதிகபட்சம் ஒரு துக்கம், நம்ம வீட்டுல ஒரு துக்கம், சில பேர் சிலருடைய மரணத்தை வந்து தாங்கிக்க முடியாது. நம்ம வீட்டுல ஒரு பெரிய மரணம் நிகழ்ந்திருக்கும், நம்மளுக்கு விரும்பக்கூடிய ஒருத்தவங்க இறந்திருப்பாங்க, ரொம்ப பிடித்தமானவங்க இறந்திருப்பாங்க, பெற்றோர் இறந்திருப்பாங்க. ஆனா அந்த துயரத்துல இருந்து பல வருஷம் யோசிச்சு இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. பல வருஷம் அதையே யோசிச்சு எந்த வேலையும் செய்யாம முடங்கி போனவங்களும் இருக்காங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி இல்லாம அந்த விஷயங்கள்ல இருந்து வெளியே வர தெரியும். எதுவுமே 3 நாளைக்குன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லும். ஒரு சகோதரோட ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, பேச்சுவார்த்தை இல்லை, சண்டை போட்டோம், பிரிஞ்சுட்டோம்னா பிரியறதுக்கான வரையறை என்னங்க நமக்கு?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 3 நாளைக்கு மேல எந்த ஒரு ஆஹ் இறை நல்லடியாரும் இன்னொரு சகோதரரை பேசாம உறவை துண்டிச்சு இருக்கக்கூடாது இல்லைங்களா? அதுவும் ரத்த பந்த உறவுகள்ல துண்டிச்சு நீங்க வாழவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அதிகமான குடும்பங்கள்ல இந்த ஒரே வீட்டுல இருக்கக்கூடிய ரத்த பந்த உறவுகள்னாலதான் பல வியாதிகள் நமக்கு வருது. நான் சொன்னீங்களா, மாமியார்னால மருமகளுக்கும் மருமகள்னால மாமியாருக்கும் வருது. அதே மாதிரி கணவனால மனைவிக்கும் மனைவினால கணவனுக்கும் வருது. அதிக பாசம் காமிக்கிறோங்கிற பேர்ல அம்மானால மக்களுக்கும் வந்து வியாதிகள் வருது. சொந்த பிள்ளைகள்னால பெற்றோருக்கு ஆஹ், வியாதிகள் வருது. மன கஷ்டங்கள் இல்லைங்களா? எத்தனை வீடுகள்ல பெற்றோர்களும் குழந்தைகளும் பேசாம இருக்காங்க. அதே மாதிரி அஹ், சகோதரர்கள் மத்தியில பேசாம இருக்காங்க. சோ இது எல்லாமே இல்லாம மனம் எப்போதுமே அமைதி அடைஞ்சு எல்லார் கூடயுமே இணக்கமா வாழக்கூடிய ஒரு பண்பு எப்ப நம்ம கிட்ட வருதோ அதுதான் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இந்த மென்டலி வெல்பீயிங்கா இருக்கிறது தான் ஆரோக்கியத்துக்கான ஒரு முக்கியமான அம்சம். சோ இந்த அந்த அந்த விஷயத்த நம்ம கத்துக்கல அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியான விஷயம். வாழ்க்கையே அந்த மாதிரி மன ரீதியான விஷயங்களுக்கு வெளியே வர முடியாம இந்த உலகத்தையே விட்டு போனவங்க தான் நம்ம அதிகமான பேர் இருக்கோம். சோ இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். நான் ஒரு கேஸ் பார்த்திருந்தேன். கேன்சர் அப்படின்னு வந்தாங்க. அவங்க வந்து ஒரு மாமியார். சரிங்களா? மாமியார் கேரக்டர். அவங்களுக்கு ஆஹ் திடீர்னு தலையில ஒரு கட்டி மாதிரி வந்திருக்கு. டாக்டர்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா வயசான நிலையா இருக்கிறதுனால ஆப்ரேட் பண்ற ஒரு ஸ்டேஜ் வந்து இல்ல. சோ அந்த லெவல்ல இருந்தப்போ அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு விசாரிச்சு இங்க மேட்டுப்பாளையத்துல வந்து தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. கை காலும் வராம ஆயிடுச்சு அந்த கட்டினால. ஒரு சைடு பிரெயின்ல கட்டி அப்படிங்கும் போது ஒரு சைடு மூவ்மெண்ட் இல்லாம ஆயிட்டாங்க. ஸோ இந்த லெவல்ல இருக்கும்போது ஆஹ் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்றோம். ஒரு சில மருந்துகள் கொடுக்குறோம். அப்படியே ரெக்கவர் ஆகுறாங்க. ஸோ ரெகுலர் ட்ரீட்மெண்ட்ல அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வித் சம் ஹோமியோ மெடிசன்ல நல்லா ரெக்கவர் ஆயிடுறாங்க. பேச ஆரம்பிச்சிடுறாங்க, நடக்கிறாங்க, எந்திரிச்சிடுறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஃபேமிலி எல்லாருக்குமே ஹாப்பி இல்லைங்களா? திடீர்னு ஒண்ணுமே பண்ண முடியாம கன்ஃபியூஸ் மைண்ட் செட்டோட வர்றாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நடக்க ஆரம்பிச்சோங்க. எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நாள் வந்து திடீர்னு மறுபடியும் ரொம்ப டவுன் ஆகி படுத்துறாங்க. என்னன்னு விசாரிக்கும் போது அவங்களுடைய சின்ன மருமகள் அவங்கள வந்து பார்க்க வந்திருக்காங்க. மாமியார பார்க்க வந்திருக்காங்க. சோ இந்த அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த நாள்ல தான் ரொம்ப மறுபடியும் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. என்னன்னா அந்த சின்ன மருமகள் வந்தோடனே அவங்கள ஃபேஸ் பண்ண முடியல அந்த அம்மாவுக்கு. அவங்கள நேருக்கு நேர் பார்க்க முடியல. அத வந்து இது ஃபீலிங் ஆகி மறுபடியும் வியாதி அதிகமாயிருச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேமிலில என்ன நடந்துச்சு ஏது அப்படின்னு விசாரிக்கும் போது சின்ன பையனுக்கு ரீசெண்டா மேரேஜ் ஆகி சின்ன மருமக வீட்டுக்கு வந்திருக்காங்க. குறுகிய நாட்கள்லயே அவங்க வந்து இந்த மாமியார் செய்யக்கூடிய சில தவறுகளை சுட்டி காமிச்சிருக்காங்க. பெரிய மூத்த மகன்கிட்ட சுட்டி காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. சோ அது என்ன ஆகுது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஃபேமிலியில ஒரு இவங்களுக்கு அதை தாங்க முடியல. தன்னுடைய மூத்த மகன்கிட்ட இருந்த ஒரு இமேஜ இவங்க வந்து அப்படியே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இனி நான் மகன்கிட்ட எப்படி பேசுவேன்? சோ அப்படிங்கிற அடிப்படையில எல்லாம் அவங்க திங்க் பண்றாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட் அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல. புரியுதுங்களா? சோ இத வந்து சோ அதுக்கப்புறம் அந்த மருமகளையும் ஃபேஸ் பண்ண முடியல. என்னுடைய குற்றத்தை நிரூபிச்சிட்டாங்க. நான் வந்து ஒரு குற்றவாளி ஆயிட்டேன். அந்த கில்ட்டி ஃபீலிங்லயே அவங்க வந்து டவுன் ஆகி அதுக்கப்புறம் அவங்க சரியா பேசல. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்ல தான் இந்த மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் வருது. இந்த மாதிரி ஒரு பெரிய வியாதியில வந்து அவங்க விழறாங்க. சோ இதுல யார் மேல தப்புன்னு நினைக்கிறீங்க? மாமியார் மேல தப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்ல மருமக செஞ்சது தப்புன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? மகன் மகன் மேலதான் தப்பு சொல்றாங்க. ம். ஓகே. இதுல வந்து அஹ், என்னன்னா நம்மளுடைய
மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம மத்தவங்கள்ட்ட தேடக்கூடாது. நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளும் தாங்கிக்கிறதுக்கான ச சக்திய வந்து இறைவன் குடுத்திருக்கான். இல்லைங்களா? சோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது அது எப்படி அணுகுறோங்கிறது தான் லைஃப். ஒரு பிரச்சனை வரும்போது அத நம்ம ஓவர் கம் பண்ணி வெளிய வர்றோமா அப்படிங்கிறது தான் நமக்கான சோதனை. சோ அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம துவண்டு போயிடுறோமா? இல்ல அத வந்து ஓவர் கம் பண்ணி வெளிய வர்றோமா அப்படிங்கிறது தான் நமக்கான சோதனை. அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்? அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்கு. என்னுடைய ஆரோக்கியம் என்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறத, என்னுடைய மகிழ்ச்சி யார் கையிலும் இல்ல அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு அத வந்து ஃபேஸ் பண்ணி வெளிய வரணும். ஃபைட் ஆர் ஃப்ளைட்ன்னு சொல்லுவாங்க. ஒண்ணா அந்த ஒரு பிரச்சனைய ஃபைட் பண்ண தெரியணும். இல்லன்னா ஃப்ளைட் பண்ண தெரியணும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த விட்டு நம்ம நகர்ந்துரணும். இது 2ம் இல்லாம நம்ம வந்து கடந்து போக முடியாது. இதுலயுமே முக்கியமானது பார்த்தீங்கன்னா, அந்த சில உறவுகள நம்ம திருத்தணும்னு நெனைப்போம். அங்கதான் பிரச்சனை. திருத்தணும்னு நெனைக்கிறது கூட பிரச்சனை இல்ல. திருத்தணும்னு நெனைக்கிறதும் ஓகே தான். ஆனா நம்ம வந்து ஒரு பிரச்சனை நடந்த உடனே தண்டிக்கணும்னு நெனைப்போம். அதற்கான தண்டனைய அவங்க கண்டுபிடிக்கணும்னு நெனைக்கிறோம். ஒருத்தர் வந்து சீர்திருந்தி மறுபடியும் நல்ல ஒரு நார்மல் லைஃப்க்கு வரணுங்கிறது தான் நம்மளுடைய எதார்த்தமான எண்ணமா இருக்கணும். இல்லைங்களா? ஆனா நம்ம என்ன நெனைக்கிறோம்னா, ஒரு பிரச்சனை வந்தோனே அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறோம். அன்னைக்கு அவங்க அப்படி பேசுனாங்கல்ல, அன்னைக்கு அவங்க இப்படி பேசுனாங்கல்ல, சோ அதுக்கு பதில் சொன்னா தான் நம்ம வந்து உறவ வந்து சீர்திருத்திக்குவேன். அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் நமக்கு அதிகமான நபர்களுக்கு இல்லைங்களா? அதனாலதான் நம்ம சகோதரர்கிட்ட பேசாம போயிடுறோம். பெற்றோர்கிட்ட பேசாம போயிடுறோம். அவங்க முன்னாடி செஞ்ச நன்மைகள் எதையுமே நினைச்சு பார்க்காம போயிடுறோம். இல்லைங்களா? நம்மவே பார்த்தீங்கன்னா, வீட்ல சில நேரங்கள்ல கோவமா அம்மாவையே திட்டிருவோம். இல்ல அம்மாகிட்ட ஏதோ ஒண்ணு முகம் கொடுக்காம பேசிட்டு போயிருவோம். அதுக்கப்புறம் யோசிப்போம். ஏன் அம்மாட்ட நான் இப்படி பேசிட்டேனே! இல்ல என்னுடைய இந்த நெருங்கிய உறவினர்ட்ட இப்படி பேசிட்டேனேன்னு நெனைப்போம். சோ அந்த கோவத்துக்கு திடீர்னு பேசுனத நாமளே பிறகு வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். சோ இதே மாரி தான் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க தரப்புல சில நியாயங்கள் இருக்கும். சோ அத வந்து நம்ம கருத்தில் கொண்டு அந்த உறவுகள சீர்திருத்தணும் அப்படிங்கிறத பார்க்கணும். எப்ப நீங்க வந்து ஒருத்தர வந்து குற்றவாளின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் நின்னு நீங்க வந்து ஒரு குற்றத்த நிரூபிக்கிறீங்களோ, அதுக்கப்புறம் நீங்க அந்த உறவ வேணான்னு சொல்றீங்க அப்படிங்கிறது தான் அது அர்த்தமாகும். இல்லைங்களா? எப்ப நம்ம உறவு கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோமோ, சில குற்றமுறைகள மறைச்சு, அத மன்னிச்சு மறந்து போகக்கூடிய ஒரு நல்ல பண்பு நம்மகிட்ட வரும். அதே மாதிரி ஒருத்தர சீர்திருத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம பார்க்கும்போது, அந்த மருமகள் வந்து கண்ணியமான முறையில அந்த தவறுகள சுட்டிக்காட்டுறது. எல்லார் முன்னாடியும் சொல்லாம, யார்கிட்ட சொல்லணுமோ அத பக்குவமா சொல்றது. நமக்கே ஒரு சிலருடைய குற்றங்கள் தெரிஞ்சாலும், அத பக்குவமா அத வந்து சில பேருடைய குற்றக்குறைகள் நமக்கு தெரியாத மாரியே வச்சுக்கிறதும் சிறப்பான விஷயம். அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க, அடுத்தவங்களுடைய குறைகள தோண்டி துருவி ஆராய்றது, அத மத்தவங்கள்ட்ட பிரபலப்படுத்துறது, இது வந்து ஒரு மூமினுடைய பண்பே இல்ல. ஒரு ஒரு மூமின்ட்ட வந்து ஒரு ஒரு இறை நல்லடியார்ட்ட ஒரு கெட்ட குணம் இருந்துச்சுன்னு சொன்னா, அத மறைக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். அத வெளிச்சம் போட்டு ஊருக்கெல்லாம் காமிக்கணும்னு நினைக்கவே கூடாது. அத மறைச்சு மறுபடியும் அவர் சீர்திருந்தறதுக்கான என்ன முயற்சி செய்யணும்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமே ஒழிய, நாம என்ன நினைக்கிறோம்னா, இந்த மாரி ஒரு செயல செஞ்சுட்டாரு. அதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்களா? சோ நெறைய உறவுகள் இதனால பாதிக்கப்படுறது நம்ம பார்க்கிறோம். சோ அதே மாரி அ மருமகள் ஒரு பிரச்சனைய கொண்டு வந்தாலும், அத ஃபேஸ் பண்ணி வரக்கூடிய மென்டல் ஹெல்த் நம்ம அ இல்ல. இல்லைங்களா? இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம். சோ இது 2மே ஓவர் கம் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு இதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கைன்னு சொல்ல முடியும். அதனால சொன்னேன் இல்லீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நிவாரணத்த விட்டுட்டு போறேன்னு சொன்னாங்க இல்லைங்களா? 1 குரான், இன்னொன்னு தேன் அப்படின்னு லாஸ்ட் வீக்ல நம்ம பார்த்தோம். சோ தேன் அப்படிங்கிறது உடல் ரீதியான விஷயங்களுக்கு மருந்தா இருக்கு. குரான் அப்படிங்கிறது மன ரீதியான விஷயங்களுக்கு மருந்தா இருக்கு. குரான் பல்வேறு வரலாற்று சம்பவங்கள சொல்லுது. பல்வேறு பிரச்சனைகள சொல்லுது. பல சமுதாயங்கள் மோசமா நடந்த விஷயங்கள சொல்லுது. இல்லைங்களா? குடும்ப விவகாரங்கள சொல்லுது. இதெல்லாம் சொல்லி அதற்கான சொல்யூஷனும் அதிலேயே வந்து குரான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இல்லைங்களா? சோ அத நம்ம எந்த அளவுக்கு படிப்பனையா எடுத்து நம்மளுடைய மனச சீர்திருத்தி வாழணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இல்லைங்களா? ஒரு சஹாபி வந்து அ இப்போ ஒரு சோனவாசி வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஒரு சோனவாசி வருவாங்க அப்படின்னு சொன்னோனே, ஆ ஒரு ஒரு நபித்தோழர் வந்து பள்ளிவாசல்ல கடந்து போறாரு.
அதே மாதிரி இன்னொரு நாளும் அதே மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒரு சுவனவாசி வருவாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க. அப்போ ஒரு சஹாபி போறாங்க. அதே சஹாபி. அப்போ இன்னொருத்தருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இவர்ட்ட என்ன ஸ்பெஷலா கேரக்டர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாமளும் சொர்க்கத்துக்குரிய ஒரு நல்லடியாரா மாறிடலாம் அப்படின்னு சொல்லி, அந்த நபர்ட்ட வந்து கேட்கிறாங்க. நான் உங்க வீட்ல வந்து ஒரு 3 நாள் தங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அந்த நபருடைய வீட்ல போய் தங்கியிருக்காங்க. அந்த வீட்டுல போய் தங்கி இருந்து 3 நாளும் பார்க்குறாரு. இவரு பிரத்யேகமா எந்த ஒரு அதிகப்படியான தொழுகைகளோ, அதிகப்படியான வணக்க வழிபாடுகளோ எதுவுமே செய்யல. ரொட்டீனான விஷயங்கள் தான் அவர் செய்யறாரே ஒழிய, பிரத்யேகமான ஒண்ணும் இல்ல. 3 நாள் முடியும்போது அவரே அந்த நபித்தோழர்ட்ட கேட்கிறாங்க. உங்கள வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொர்க்கத்து வாசி, நீங்க சோனம் போகக்கூடிய ஒரு நல்லடியார்ன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா உங்கள்ட்ட எந்த சிறப்பான ஒரு அம்சத்தையும் நான் பார்க்கலையேன்னு சொன்னப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, நானு ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும்போது எ எனக்கு என்னை சுற்றி எல்லா நபர்கள் மேலும் உள்ள கசப்பு உணர்வுகள களைஞ்சிட்டு தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஏதாவது ஒருத்தர் நமக்கு துரோகம் இழைச்சாலோ, ஒரு பிரச்சனை பண்ணாலோ, அதிலிருந்து அவர வந்து அத நீக்கிக்கிட்டு, அவர வந்து மன்னிச்சு மறந்தவர்களாக தான் எல்லார் மேலுமே ஹாப்பியான ஒரு இதோட தான் படுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நாம நம்மளுடைய கேள்வி எழுப்பி பார்க்கணும். நம்மளுடைய உறவுகள்ல, இல்ல நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, இல்ல நம்மளுடைய நெருங்கிய ரத்த பந்த உறவுகள் கூட சில பேர நெனச்சாவே நமக்கு கோவம் வருது. கோவம் வருதா அப்படின்னு நம்ம கேட்டுக்கணும். சில பேர் நெனச்சாலே உடல் நடுங்குது. சில பேர் நெனச்சாலே தொண்டை அடைக்குது. துக்கங்கள் தொண்டை அடைக்குது அப்படின்னு சொன்னா, நாம வந்து ஒரு நோயாளியா இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சில உறவுகள் கூட பேசவே என்னால முடியறதில்ல. அவங்கள ஃபேஸ் பண்ண முடியறதில்ல அப்படின்னா, நம்ம உண்மையிலேயே ஒரு வியாதியில இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சில பேர் மேல பொறாமையில இருக்கோம். சில பேர் இப்ப வந்து அ ரொம்ப தீமை செய்றாங்க. ஆனா அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பொறாமைப்படுவோம். சோ இது மாதிரியான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள் தான் நமக்கு வரக்கூடிய பெரும்பாலான உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு. ரீசென்ட்டா இன்னொரு சகோதரர் அப்படிதான். அ அதாவது Facebookல இன்னைக்கு மல்டி மீடியா அ இதுல உலகத்துல பார்த்தீங்கன்னா, எல்லா அ அ மீடியாக்கள்லயுமே நம்ம வந்து Facebook, Instagram இது போன்ற சோசியல் வலைத்தளங்கள்ல அ நம்ம மற்றவங்கள பத்தி எளிமையா கமெண்ட் போட்டுறோம் இல்லைங்களா? சில பேர பற்றிய கமெண்ட் நம்ம எளிமையா போட்டுறோம். அவங்கள பத்தின அவதூறுகள சர்வசாதாரணமாக பரப்புறோம். இதனால வரக்கூடிய மன உளைச்சல்லயே பெரிய வியாதிக்காரங்களாக மாறிடுறோம். இல்லைங்களா? ஒரு தவற எப்படி சுட்டிக்காட்டணும், எப்படி அத எடுத்துரைக்கணும், எப்படி அத சீர்திருத்தம் செய்யணும் அப்படிங்கிற படிப்பினைகள் நமக்கு வந்து முன்மாதிரியாக பல்வேறு அறிஞர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இல்லைங்களா? அதை விடுத்துவிட்டு நம்ம வந்து இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல அ மற்றவங்களுடைய பெயரை கெடுக்கணும், மற்றவங்களுடைய காலம் வாரி விடணும் அப்படிங்கிற அடிப்படையிலயோ, எந்த நோக்கத்திற்காகவோ தெரியல. எளிமையா மற்றவங்கள குறைபாடிடும். ஆனா அதுக்கான மன்னிப்பு கேட்கிறதோ பல பேருடைய கோவத்துக்கு ஆளாயிரும். இப்ப ரீசென்ட்டா ஒரு சகோதரர் இங்க பல பேருடைய கோவத்துக்கு ஆளாகி பெரிய வியாதியில மாட்டிக்கிட்டாரு. ஸோ இது ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து சில விஷயங்கள சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க உங்க குடும்பத்திலேயே யோசிச்சு பாருங்க. என்னுடைய பேஷண்ட்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும், ஒவ்வொருத்தருடைய வியாதிகளையும் அனலைஸ் பண்ணும்போது, அவங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணா, அவங்க ஃபேமிலில மருமகள் வந்ததுக்கு அப்புறமா அவர்களுடைய வியாதிகள் அதிகமாகுது. இல்லன்னா சில வீடுகள்ல அ யங்ஸ்டர்ஸ் அதாவது டீனேஜ் குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட வரக்கூடிய சில மாற்றங்கள்னால பேரண்ட்ஸ் வந்து வியாதிக்கு உள்ளாயிரு சோ இது எல்லாத்தையுமே எப்படி அணுகணும் அப்படிங்கிற நெறைய மன ரீதியான விஷயங்கள் வந்து இருக்கு. நெறைய சைக்காலஜிஸ்ட்ட நீங்க போனீங்கன்னா, இதற்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும். நீங்க மருத்துவர இல்லைன்னா இங்க நம்ம கிளினிக்ல அணுகுனீங்கனாலும், பர்ட்டிகுலர் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன? அதற்கான மனத நம்ம எப்படி தயார்படுத்தணும்? அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள வந்து நம்ம பார்க்கலாம்.
சாரி, கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரியான மன ரீதியான பிரச்சனைகள் வந்து பல்வேறு என்னுடைய அனுபவத்திலே நிறைய இன்சிடென்ட்டை வந்து என்னால கோட் பண்ண முடியும். நிறைய வீடுகள்ல ஸ்ட்ரோக் வருது இல்லைங்களா? கை கால் வராம பக்கவாதம் வந்தவங்கள எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்லயுமே பெரிய ஸ்ட்ரெஸ். திடீர்னு பணம் பெருசா இழந்திருப்பாங்க. பணத்தை வந்து மோசடி செஞ்சிருப்பாங்க. பணம் வந்து ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. நம்பி நம்ம கொடுத்திருப்போம். இந்த மாதிரி அதை வந்து யோசிச்சு யோசிச்சே வந்து பக்கவாதத்துக்கு வந்தவங்க இருக்காங்க. இல்ல ஃபேமிலியில சில பேர் செஞ்ச விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு ஒரு வியாதிக்குள்ள வந்தவங்க இருக்காங்க. எப்பவுமே பயந்து பயந்து ஒரு பயமுறுத்தியே வாழ்ந்தவங்களுக்கு பக்கத்துல சில பேர் பாத்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்ல முடியும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஒரு மன ரீதியான ஆஹ் பிரச்சனைகள்ல இருந்து எப்படி வந்து நம்ம வெளியே வர்றோம் அப்படிங்கிறதுதான். புரியுதுங்களா? ஸோ இந்த அடிப்படையில நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. உங்க லைஃப்லயும் இது மாதிரியான ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் நீங்க இப்ப ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேளுங்க. நான் மேற்கொண்டு பல்வேறு விளக்கங்களை வந்து தர்றேன். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த மன ரீதியான விஷயங்களை பத்தி புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ அது சம்பந்தமான விஷயங்களை வந்து நான் வந்து இப்போ வந்து நீங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்க கேட்கலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். எல்லா விஷயத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. மன ரீதியான ஒரு விஷயம், ஒரு போராட்டம் நம்ம வீட்டுல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா சில பேர்ட்ட நம்ம இங்க கேட்கும்போது கேட்ட உடனே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கிளினிக்லயே ஃபேமிலியில என்ன பிரச்சனை, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்ச உடனே அவங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அழுது, அதாவது நம்ம இப்போ ஒரு நமக்கு வயிற்றுக்கு பிடிக்காத இல்ல கெட்டு போன ஒரு உணவை சாப்பிட்டோம்னா என்ன ஆகுது? நமக்கு கெட்டு போன ஒரு உணவு இல்ல புளிச்சு போன ஒரு உணவு தெரியாம சாப்பிட்டுட்டோம், இல்ல நமக்கு தேவை பூச்சி ஏதாவது விழுந்திருக்கு அதை அப்படி சாப்பிட்டுட்டோம்னா என்ன ஆகும்? சேட் பாக்ஸ்ல போடுங்க, நீங்க இன்டராக்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும். என்ன ஆகும்? ஒன்னா வந்து வாமிட்டா வெளியே வந்துடும், இல்லைன்னா டிசென்ட்ரியா போகும். ஸோ அந்த உணவு வந்து நம்ம உடம்புல போய் ஒரு ப்ராசஸ் ஆகி அது நமக்கு தேவையில்லாத அப்படின்னா ஒன்னா வாமிட்டா வெளியே வரும், இல்லைன்னா மோஷன்ல டிசென்ட்ரியா வெளியே போயிடும். அதே மாதிரிதான் நமக்கு வரக்கூடிய மனசுக்குள்ள வரக்கூடிய இன்புட் வந்து ஏதோ ஒரு வகையில நமக்குள்ள அது வந்து வெளியே வரும். ஸோ அது வந்துதான் அது வந்து நார்மலா. ஸோ உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க ஷேர் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கறத நம்ம கேட்டுக்கணும். இது குரான் படிக்கக்கூடிய, குரானோட விளங்கிக் கொள்ளக்கூடிய நபர்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னாலும் குரான்ல இருந்தே நமக்கு வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும். சரிங்களா? சோ அந்த மன ரீதியான விஷயங்கள்ல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதான் அதிகப்படியான வியாதிகள் நம்ம வீட்டுல இருக்கக்கூடியவங்களையே நம்ம ஃபேஸ் பண்ண முடியாம தான் அதிகமான வியாதிகள் வரக்கூடியதா நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு நாம அவங்கள இதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் மேல உங்களுக்கு கோபம் இருக்கு, நெகட்டிவான விஷயம் இருக்கு அப்படின்னா, அவங்க மேல அவங்க செஞ்ச நல்லதை நம்ம நினைச்சு பார்க்கணும். பாசிட்டிவா ஒருத்தர் நீங்க உங்களுக்கு கோபமே அதிகமா வருதுன்னு வைங்க, அவங்க செய்ய சிலர் பத்தின கோபம் வருதுன்னா அவங்க நமக்கு செஞ்ச ஏதாவது ஒரு நல்லதை நினைச்சுப்பாங்க. ஒருத்தர் மேல ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னு சொன்னா அவங்க அவங்க மூலமா நமக்கு ஏதாவது நன்மைகள் இருக்கா, இல்ல ஒரு நெகட்டிவான விஷயமே நமக்கு நன்மையா அமைஞ்சிருக்கும். இப்போ அதை வந்து நினைச்சு பார்க்கணும். அதை நினைச்சு பார்த்து அந்த ஒரு இன்சிடென்ட் நம்ம லைஃப்ல வந்தது. இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு வைங்க, நமக்கு பிடிச்சமான ஒருத்தர் இறந்துட்டாங்க, நம்ம மனசுல ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு. சில வீடுகள்ல அம்மா இறந்த உடனே, இல்ல அப்பா இறந்த உடனே, இல்ல சில கணவன் இறந்த உடனே, மனைவி இறந்த உடனே அதுக்கப்புறம் அவங்க முடங்கி போய் பழைய ஒரு சர்வீஸ் வந்து உலகத்துக்கு கொடுக்க மாட்டாங்க.
முன்னாடி எப்படி ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்தாங்களோ அதுல இருந்து விலகி போனவங்கள நம்ம பார்க்கலாம். ஆனா வந்து அப்படி இல்லாம அந்த ஒரு இழப்பு இறைவன் எனக்கு கொடுத்தது என்னுடைய நன்மைக்காக தான் எடுத்துக்கணும். அல்ஹம்துலில்லாஹ்ன்னு தான் சொல்லணும். எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லணும். இதுதான் ஒரு இறை விசுவாசியுடைய பண்பா இருக்கும் இல்லைங்களா? ஒருத்தர் இறந்தாலுமே பாத்தீங்கன்னா அது என்னுடைய நன்மைக்காகன்னு சொல்லி எடுக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சில வீடுகள்ல ஒரு உறவு இறந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஏதாவது ஒரு நன்மை நடந்திருக்கும். அதை நினைச்சு பார்த்து நம்ம வந்து ஆறுதல் அடைஞ்சுக்கணும். இறைவன் அது எனக்கு நன்மையாகத்தான் கொடுத்திருக்கான். அதன் மூலம் ஒரு புதிய ஒரு வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிருக்கும். நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு போகும்போது அந்த புதிய வாழ்க்கை அமையும். சோ இத வந்து நாம வந்து நினைச்சு பார்க்கணும். புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி நினைக்கும் போதுதான் நம்ம லைஃப் வந்து அதை வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு போக முடியும். சரிங்களா? அதுதான் நன்றி. எல்லாமே இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடிப்படையில நாம் எடுத்துக்கணும். ஒரு இழப்பாகட்டும், ஒரு இறப்பாகட்டும், எல்லாத்தையுமே இறைவன் எனக்கு என்னுடைய தகுதிக்காக அப்படிதான் கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு அதை பாசிட்டிவா இருக்க அது அந்த திங்க் பண்ணி அதை நினைச்சாலே நம்ம ஹாப்பி ஆகணும் அடுத்த டைம். ஸோ அதிகபட்சம் 3 நாளுக்கு மேல துக்கம் வருத்தம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. மறுபடியும் நம்ம வந்து இப்போ நம்ம சொந்த சகோதரர்களுக்குள்ளேயே பிரச்சனையாச்சுன்னாலும் நம்ம மறுபடியும் சேர்ந்து கட்சிகளை எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியில ஒரு சில பிரச்சனைகள் மூலமா யோசிச்சு உடலை வருத்தி இறந்து போனவங்களை நிறைய பேரை பார்க்கணும். சில பேருக்கு வியாதிகள் வந்து அந்த சில ஒரு சில வீடுகள்ல சொத்து பிரச்சனை சொத்து பிரச்சனை மூலமாவே சகோதரர்களுக்குள்ள பிரச்சனையா பேசாமையே இருந்து கடைசியில உடம்ப வருத்தி இறந்து போனவங்க இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. நீங்க யோசிச்சீங்கன்னா உங்க ஃபேமிலியிலேயே இருக்கும். ஸோ பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு தெரியல. ஒரு சில ஃபேமிலியில அப்பா கிட்ட இருந்து எனக்கு சொத்து எனக்கு மட்டும் சரியா வரல, பார்சியாலிட்டி, பையனுக்கு கொடுத்துட்டாங்க எனக்கு எடுக்கல. சொத்து வரணும்னு சொல்லியே யோசிச்சு யோசிச்சு உடல் ரீதியா பலவீனமாகி வீட்டோட முடங்கி போனவங்க இருக்காங்க இல்லைங்களா? சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா மன ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளியே வர தெரியாம இருக்கோம். சோ எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துட்டு எது நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்ன்னு எடுத்துட்டு எனக்காக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது அல்லாஹ் எனக்கு நன்மையா கொடுத்திருக்கான் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய ஒரு பண்பு நம்ம கிட்ட வரும்போதுதான் நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? சோ ஒரு சில நீண்ட நாள் வியாதிகள் அப்படிங்கிறது அல்லாஹ் வந்து நமக்கான ஒரு சோதனையும் இருக்கு. சில அது வந்து இறைவன் நம்மளுடைய தவறுகளை மன்னிக்கிறதுக்காகவும் சில வியாதிகள் வரும். நம்ம பழைய வாழ்க்கையில செஞ்ச சில தவறுகளுக்காக சில வியாதிகள் நம்மள வந்து வருத்தி அந்த இன்னும் அந்த இறக்கும் போது நமக்கு வரக்கூடிய இருக்கு இல்லைங்களா? அது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய முற்கால விஷயங்கள் தான் நம்மளுடைய இறக்கும் போது நம்மளுடைய இறப்பு வந்து நம்மளை காமிச்சு கொடுக்கும். நம்ம எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். சில ரொம்ப நாள் வியாதியில நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பல தவறுகளை அதை மன்னிச்சு நம்மளை வந்து தூய்மைப்படுத்தி கொண்டு போறதுக்காக கூட சில வியாதிகள் இருக்கலாம் இல்லைங்களா? சோ ஆனா எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துட்டு கொண்டு போகுது நமக்கு வந்து எல்லா இறை தூதர்களுமே நிறைய வழிகாட்டுதல் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. சோ அந்த அடிப்படையில நாம வந்து இந்த விஷயங்களை வந்து சிந்திச்சு பார்க்கணும். சோ மன ரீதியான விஷயங்கள் உங்க லைஃப்ல ஏதாவது இருக்கு, நீங்க ஏதாவது ஷேர் பண்றீங்கன்னா நீங்க இப்ப ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க இப்ப கேட்டு தெளிவுபடலாம். It is what we should find comfort in knowing they have returned to a safer place with Allah. Yes. சோ நம்மளை விட்டு மறைஞ்சவங்க ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அவங்களுடைய டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆயிட்டாங்க. ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான இறைவனிடம் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம அது ஒரு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம வீடுகள்ல யாருமே யாருக்கு வயசானவங்க எல்லாம் இருந்துட்டே இருந்தாங்கன்னா இப்படி இருக்குங்க.
யாருமே மௌத்தாக போகலை அப்படின்னாலும் அது நமக்கு ஒரு கஷ்டமான பழுதான் இல்லைங்களா? சோ இறப்பு அப்படிங்கிறதும் அவங்க ஒரு சேஃபான இடத்துக்கு போயிட்டாங்க, நமக்கு முன்னாடி போய் ரீச் ஆயிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு இங்க மேட்டுப்பாளையத்திலேயே ஒரு அவங்க டாக்டர் இறந்ததுக்காக 2, 3 வருஷமா அந்த பொண்ணுடைய போட்டோ வச்சு அழுதுகிட்டு வீட்லயே முடங்கி எந்த நிகழ்ச்சிக்கும் போகாம அவங்களுக்கும் வியாதி வந்து இறந்த ஒரு அம்மாவை தெரியும். அந்த பொண்ணு சின்ன வயசுலயே ஒரு கேன்சர் பிளட் கேன்சர் வந்து இறந்துட்டாங்க. அந்த பொண்ணுடைய போட்டோ வச்சு வீட்டுல அழுகுறதுதான் வேலை. எப்ப நீங்க அவங்கள மீட் பண்ணாலும் அந்த பொண்ணை சொல்லி அழுவாங்க. அந்த போட்டோ வச்சு உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. வேற எந்த நிகழ்ச்சிகளுக்கும் போகாம இப்படியே முடங்கி இருந்து தன்னுடைய வாழ்க்கையுமே முடிச்சுக்கிட்டாங்க. சோ அந்த மாதிரிதான் நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். சோ எனக்கு தெரிஞ்சு சைக்காலஜிஸ்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது கேன்சர் வரைக்குமே நாங்க சைக்காலஜிக்கலா ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். 100% கேன்சரை வந்து நம்ம கியூர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க, சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. இந்த யோகா பண்றவங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மன ரீதியான அந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு வந்து அந்த நோய்க்கு வந்து இட்டு செல்லுது. சோ அந்த மன ரீதியான விஷயங்கள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இந்த யோகாவும் சில விஷயங்களும் வந்து நமக்கு கை கொடுக்குது. சைக்கலாஜிக்கலா அந்த மன ரீதியான அந்த அழுக்க அவங்க மனசுல இருந்து எடுத்து அதை சரிப்படுத்துறாங்க. அதன் மூலம் அந்த பெரிய வியாதியே வந்து குணமாகுது. சரிங்களா? எல்லாரும் தெளிவா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரே இன்னொரு இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன். இது வந்து ஆஹ் ஒரு தவறான மருந்து சாப்பிட்டு ஒருத்தருக்கு கேன்சர் வந்தது. சரிங்களா? சோ அந்த கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிஸியான ஒரு லைஃப்ல இருக்காரு. ஆஹ் சோ ஒரு பிஸியான லைஃப்ல இருக்கக்கூடிய நபரு திடீர்னு ஒரு தவறான ஒரு மருத்துவத்தினால கேன்சர் வந்துடுது. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லிடுறாரு, ரொம்ப கேன்சர் வந்து அதிகமாயிருச்சுங்க. நீங்க வந்து இனி வந்து உங்களுடைய வாழ்நாள் வந்து ரொம்ப கம்மி தான். நீங்க இனி வந்து உங்களுக்கு பொதுவா கேன்சர் வந்து வாழ்நாள் முடியுது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழ்ந்துக்குங்க. மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆசைகள் ஏதாவது இருந்தா அதெல்லாம் செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து தன்னுடைய பிஸி லைஃப் ஷெட்யூல்ல இருந்து அப்படியே ஸ்கிப் பண்ணி என்ன பண்றாருன்னா, என்ன பண்றாருன்னா ஒரு வீட்லயே இருந்துடுறாரு. கொஞ்சம் ஹெல்த் நடக்க முடியாம அளவுக்கு கொஞ்சம் வீக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, ஆஹ் அவர் ஒரு புக் எழுதக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. நிறைய ஒரு ஆர்டிக்கல் அவர் வந்து முன்னாடியே ரிசர்ச் பண்ணியிருந்தாரு. அதை எழுதி கம்ப்ளீட் பண்ணல. சோ அந்த வேலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லி அவர் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்றாரு. சோ அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி அவர் அந்த புக்கு வெளியிடணும்னு வச்சிருந்த அந்த அவருடைய சப்ஜெக்டை வெளியே விடுறாரு. அந்த புக் பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போச்சு. ரொம்ப ஹிட் ஆச்சு. எல்லாருமே வரவேற்கிறாங்க. பல பத்திரிகைகள்ல இருந்து வந்து அவரை வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அந்த புக்கு பல லட்சங்கள் சேல்ஸ் ஆகுது. அவர் ரொம்ப ஹாப்பியா இருந்தார். இந்த நம்மளுடைய ஆர்டிக்கலுக்கு இந்த அளவுக்கு இதாயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அந்த புத்தகம் வந்து பெரிய லெவல்ல இதாயிடுச்சு. அதன் மூலமா அவருக்கு நல்லா வருமானம் வர ஆரம்பிச்சது அந்த புத்தக சேல்ஸ் மூலமா. அதுக்கப்புறம் அவரு போய் ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் அவருடைய இது நிலைமையை செக் பண்றாரு. அவருடைய இதுல வந்து கேன்சருக்கான செல்களே இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வருது. ஸோ இது எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவரு இப்போ இந்த புத்தகம் எழுதக்கூடிய ஒரு இதுக்கு வந்தார் இல்லையா? அவருடைய ஹாபியே வந்து அதுதான். அவருடைய நேச்சரே பாத்தீங்கன்னா புத்தகம் எழுதுறது, அவருடைய அந்த ரிசர்ச் படிக்கிறது, எழுதுறது தான் அவருடைய மெயினான விஷயம். ஸோ இத்தனை நாள் ஒரு பிஸி ஷெட்யூல்ல இருந்தனால அதெல்லாம் புறந்தள்ளி வச்சிருந்தாரு. இப்ப அவருக்கு கேன்சர் வந்ததே ஒரு நல்ல விஷயமா இல்லைங்களா? அந்த டாக்டரை வந்து திட்டிக்கிட்டு எனக்கு இப்படி வந்துருச்சேன்னு சொல்லி முடங்கி போயிருந்தா இந்த வேலையை அவர் செஞ்சிருக்க மாட்டாரு. ஆனா அவர் வந்து தனக்கு பிடித்த ஒரு வேலையை செஞ்ச உடனே மனசு ஹாப்பி ஆகுது. அப்புறம் அந்த புத்தகம் பிரசுரிச்சோடனே இன்னும் நிறைய வாழ்த்துக்கள் வந்த உடனே அவர் ரொம்பவே மன மகிழ்ச்சி அடைகிறாரு. அந்த ஹாப்பினஸ் என்ன ஆகுது அப்படின்னா கேன்சருடைய செல்களையே இல்லாம பண்ணிடுது. சோ இதுதான் அங்க சொல்ல போறக்கூடிய விஷயம். சோ நம்ம உடம்புல
ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்கு. டோப்பமைன் சொல்லுவாங்க, டோப்பமைன், என்டார்பின் சொல்லுவாங்க, செரட்டோனின் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ நம்ம லைஃபுக்கான ஒரு பர்பஸ கொண்டு போறதுக்காகவும் இந்த ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கலாம். நம்ம ஒரு பிஸி ஷெட்யூல்ல இருக்கோம். நம்மள திருப்பி நீ போக வேண்டிய பாதை இது இல்ல. நீ இந்த உலகத்துக்கு வந்த பர்பஸ் இது இல்ல. இந்த புத்தகத்தையும் இந்த விஷயத்தையும் நீங்க மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த நபரை திருப்பதற்காக தான் அந்த வியாதி வந்திருக்கு. இப்போ அவர் அந்த வேலையை செஞ்சாரு. இப்போ அதை விட மகிழ்ச்சியா இருக்காரு. அதை விட வருமானமும் அவருக்கு கிடைக்குது. அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்கு அவரு திரும்பிட்டார் இல்லைங்களா? சோ அதுக்காக ஒரு நன்மையான விஷயம் தான். அந்த வியாதி வந்ததும் எனக்கான ஒரு நன்மையான ஒரு ஏற்பாடா அதை எடுத்துக்கிட்டார். சோ இந்த அடிப்படையில நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளும் ஏதோ ஒரு வகையில நம்மள ஒரு ட்ராக் மாத்தி லைஃப்ப வந்து இன்னொரு நல்ல நிகழ்வுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு நிகழ்வு தான். எல்லா விஷயத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. நமக்கு அந்த தேடல் இருக்கணும். புரியுதுங்களா? சோ அந்த அடிப்படையில நமக்கு ஒவ்வொரு விஷயத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கிற பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நம்ம எப்ப நடை போடுறோமோ அப்போ ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நமக்கு வரும். யாரும் எதுவும் ஷேர் பண்ணல. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அட்மிட் பண்ணலாம். அட்மிட் பண்றேன். நீங்க நீங்க பேசலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க? யாருக்கும் எந்த டவுட் இல்லையா? மலச்சிக்கல் சம்பந்தமா நிறைய டவுட் எல்லாம் கேட்டீங்க. மலச்சிக்கல் யார்கிட்டயுமே இல்ல அப்படின்னு எடுத்துக்கிறதா? இல்ல நாங்க தெளிவா இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்களா? ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் நல்ல தெளிவான ஒரு மனநிலையில இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒரு சில விஷயங்களையும் அதற்கான சொல்யூஷனையும் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு மன ரீதியான விஷயங்கள் சம்பந்தமா மென்டல் ஹெல்த்தை நம்ம எந்த அளவுக்கு பார்த்துக்கணும், நம்ம ஹாப்பியா இருக்கணுமா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு கணமும் யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் படுக்கும்போது இந்த மனசு வந்து ஹாப்பியா, யார் மேலேயும் எந்த விரோதமும் குரோதமும் இல்லாம நெகட்டிவான எண்ணங்கள் இல்லாம நம்ம படுக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு கணமும் யோசிக்கணும். எல்லாரையுமே நேசிக்கக்கூடிய ஒரு பண்பு நமக்கு வரணும். அது சம்பந்தமா இன்னும் நிறைய ஹெல்த் டிப்ஸ் இருக்கு. நீங்க கேள்வி கேட்கும்போது சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் இது பண்ணிட்டேன். நிறைய மனம் ரீதியான விஷயங்களும் ரொம்ப பெரிய டாபிக் தான். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வரக்கூடிய வாரங்கள்லயுமே நம்ம இன்னும் டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ யாரும் சாட் பாக்ஸ்லயும் போடல, ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ஸோ நம்ம வந்து இது உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி பற்றி சொல்லுங்க. அடுத்த வாரம் வியாழக்கிழமை மீண்டும் சந்திக்கலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீங்க நோட் பண்ணி வைங்க. நேரடியா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஷேரிங், உங்களுக்கான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் இருந்துச்சுன்னா, அதை நீங்க பகிர்ந்து கொள்ளும்போது மற்றவர்களுக்கும் அது வந்து ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். நம்மளுடைய அனுபவ வாழ்க்கையிலிருந்து அனுபவ அறிவுன்னு சொல்லி இருக்கு இல்லையா? அத நீங்க இப்ப என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில விஷயங்கள் தான் இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்ணது. இதே மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு வாரமும் பல்வேறு பேஷண்ட் இருந்து வரக்கூடிய அனுபவங்கள் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே படிப்படியாக வந்து இருக்கு இல்லைங்களா? சோ அந்த படிப்பினையை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாளை நாம் எல்லோருமே சுவன பூங்காக்களில் நுழையக்கூடிய நன்மக்களாக இறைவன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இறைவன் அருள் புரிவானாக.